சை, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு. இவளை போய் வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். என்ன சில்லத்தாய்க்க தனியா புலம்பிட்டு அடக்காவ? அடே எப்பா, இந்த சமையல் மேடை உட்கார்றதுக்கு நல்ல ஏத்த இடமா இருக்க சில்லத்தாய்க்கா. அடியே இறங்குடி, இறங்கி தோலை. எதுக்கு நீ சமையல் மேடை மேல ஏறி உட்கார்ந்துருக்க? அது மேல ஏறி உட்கார கூடாதுடி, இறங்குடி. எக்கா என்னக்கா நீங்க இவ்வளவு பெருசா நல்லா திண்டு கணக்கா கட்டி வச்சிருக்கீங்க, உட்கார கூடாதுங்க. இது எதுக்குக்கா? உங்களுக்கு ஒரு வேளை சமைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் வலிச்சுன்னா இல்ல ஏறி உட்காருவீங்களோ? ஏ பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, முதல்ல ஒண்ணு இறங்குன்னே. ஏக்கா எதுக்குக்கா கோவப்படுறீங்க? நல்லா பெருசா இருக்கு, நல்லா படுக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க அப்படியே சமைச்சிட்டு அப்படியே தூக்கம் வந்தா இங்கேயே தூங்கிருவீங்களக்கா. மேல ஃபேன் வேற போட்டிருக்கு, நல்ல இடம் தான் போங்க. ஏ சின்ன பொண்ணு, கோவத்தை கிளப்பி நடக்காத பத்திக்க. உனக்கு சமையல் சொல்லி தரேன்னு சொன்னேன் பத்தியா, என்ன சொல்லணும்? எக்கோ நல்ல காலை நீட்டி படுத்தனாக்கி என்ன சூப்பரா இருக்கு பத்தியலா. நான் கொஞ்சம் வளர்த்தி பத்தியலா, அதான் கொஞ்சம் கால் வந்து இந்த பாத்திரத்துல வந்து கொஞ்சம் இடிக்குது. நீங்க என்ன கொஞ்சம் பெருசா கட்டி வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் படுக்க. ஆனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்க்கோ. நல்லா எல்லாம் ஐடியா பண்ணி தான் கட்டி வச்சிருக்கீங்க. சரியான பைத்தியத்தை போய் வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன் பாரு. ஏ சின்ன பொண்ணு, முதல்ல எழுந்துருப்ல. என்ன பழக்கம் இதெல்லாம்? சமையல் மேடை மேல ஏறி உட்கார்றதே தப்பு, இதுல வர படுத்து கிடைக்க படுத்து. எக்கோ எதுக்கு இப்படி கோவப்படுறீக்கோ? கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்க்கோ. எப்பா சமையல் கத்துக்கிட்ட வந்தேன் பத்தியலா, கொஞ்ச நேரம் தானே கத்துக்கிட்டேன், அதுக்குள்ள எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு பாத்துக்கிங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு சொல்லி தாங்கக்கா. எடு செருப்ப நாயே, இவ கிட்ட கேட்டுக்கு இவளுக்கு ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட் எழுது போல. ஏக்கா தலை லைட்டா வலிக்குக்கா, கொஞ்சம் இஞ்சி டீ குடிக்கணும் போலயே இருக்குக்கா. இஞ்சி டீ தானே வேணும்னா போட்டு குடிச்சிக்க. போ, உன் வீட்டுக்கு போ, முதல்ல எடுத்து காலி பண்ணு. எக்கோ என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே? போட தெரிஞ்சா நான் ஏக்கா உங்ககிட்ட கேட்க போறேன்? எனக்கு இஞ்சி டீ கூட போட தெரியாதுக்கா. எருமாட்டு பையலாம். முதல்ல உனக்கு இந்த அடுப்பு பத்த வைக்க தெரியுமா? அதுக்குள்ள இஞ்சி டீ போடணும்னு வந்துட்டான். எக்கோ இன்னைக்கு வந்ததுக்கு இஞ்சி டீ போடையாச்சும் சொல்லிதாங்கக்கோ. முதல்ல கீழே இறங்கி தொலைடி, சொல்லி தரேன். அப்படியாக்கா? நல்லதுக்கா நல்லது. இந்த பார் சின்ன பொண்ணு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஏக்கா என்னக்கா இப்படி கோவப்படுறியக்கா? உன்னால என் வேலை சொல்லி அவ்வளவு கெட்டு போச்சு. நான் பாரு இந்நேரத்துக்கு பாத்திரத்தவளையும் கழுவி சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு கூட்டம் வச்சிருப்பேன். நீ வந்து சமையல் கத்துக்கிறேங்கிற பேர்ல என் உயிரை வாங்கிட்டு இங்க வேலை ஒண்ணும் நடக்கல. மரியாதை வெளியே போகிறதுக்கு. ஏக்கா கோவப்படாதீக்கா. இஞ்சி டீ போட சொல்லி தரேன் அதுவாச்சும் சொல்லிதாங்கக்கா. ஏடி, முதல்ல உனக்கு அடுப்பு பத்த வைக்க தெரியுமாடி? ஏக்கா அடுப்பு தானக்கா, அது ரொம்ப ஈஸிக்கா. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி எடுத்து அதை பத்த வைக்கணும். பத்த வச்சு அதை அப்படியே அடுத்து மேல போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதனால குப்பு குப்புன்னு எரியும்க்கா. அதுக்கப்புறம் நம்ம பானை சட்டி டம்ளர் எல்லாத்தையும் அடுப்புல கொண்டு வச்சு ஒரு கரண்டியும் போட்டு கிண்டிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அதுவே வந்துடும்க்கா. வரோம் டி, வரோம், நல்லா வரோம். அந்தாட அடுப்பு மேல தீக்குச்சியை கொளுத்தி போடு, அந்தாட வீடே வெடிக்கொண்டு முட்டு முன்னு. எக்கோ என்னக்கா இப்படி அபசகுணமா பேசுறிய? ஆமா, நான் சொன்னா இவளுக்கு அபசகுணமா இருக்கும் போல. இவ சொன்னாக்கி அங்க நல்லா இருக்கும். நல்லா சரி, முதல்ல போயிட்டு எப்படி சுடு தண்ணி வைக்கணும்னு முதல்ல பழகிட்டு வா. ஏக்கா அதுக்கு தானக்கா உங்ககிட்ட வந்திருக்கேன். ப்ளீஸ்க்கா தயவு செய்து கொஞ்சம் சொல்லிதாங்கக்கா, கொஞ்சம் மனசு வைங்கக்கா. நான் எப்படியாச்சும் கொஞ்சம் கத்துக்கிடுவேன்க்கா. ஆமா, இவ கத்துக்கிட்டு கிழிச்சா. அங்க குக்கரை பார்த்தாலும் எனக்கு வயிறா எரியுது. பாரு, அந்த ஆள் டம்ளரோட அவளையும் தூக்கி போட்டிருக்கா பாரு. முதல்ல அந்த குக்கரை நவுட்டிட்டு ஒரு சட்டியில பாலை வை. ஏக்கா சட்டியில பாலை வை, நீ பாக்கெட்டோடையாக்கா வைக்கணும்? மொத்தமா ஃப்ரிட்ஜோட தூக்கி வை. எம்மா தாயே, நீ காப்பியம் போடாண்டா ஒண்ணும் போடாண்டா, மரியாதை வெளியே போ. ஏக்கா காப்பி இல்லக்கா டீ தான்க்கா கேட்டேன். ஆமா, இது மட்டும் நல்ல வக்கனையா பேசு. ஏக்கா டவுட் தானக்கா கேட்டேன், ஒழுங்கா புரியும்படி சொல்லிதாக்கா. ஆமா, அப்படியே புரிஞ்சுட்டாலும். ஏமா ஒரு சட்டி எடுத்து அதுக்குள்ள பாலை ஊத்து, பாக்கெட்டை பிச்சு பாக்கெட்டை கத்திரிக்கோலை வச்சு வெட்டி அதுக்கப்புறம் அதை பாலை வச்சு சட்டிக்குள்ள ஊத்து. ஏக்கா பாக்கெட்டை கத்திரிக்கோல் வச்சுதான் வெட்டணுமோ? பல்ல வச்சு கடிக்க கூடாதோ? எதையாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைமா. ஏக்கா சரிக்கா, இன்னும் 5 நிமிஷத்துல டாப்பா டீ போட்டு எடுத்துட்டு வரேங்கோ. என்ன என்னெல்லாம் கோளாறு பண்ணி வச்சு தொலைய போற அளவு தெரியலையே. இது இங்க இருக்கட்டும், முதல்ல டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோறு பொங்கப்ப அழகுவோம். செல்லத்தாய்க்கா பாலை அடுப்புல வச்சுட்டேங்க்கா, அதுக்கப்புறம் என்னக்கா பண்ணணும்? ஏடி, பால் பொங்கட்டும், அதுக்கப்புறம் தூளும் இஞ்சும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் காய விட்டனாக்கி அதுக்கப்புறம் டீ ரெடி ஆயிரும். ஏக்கா பால் பொங்க வைக்கணும்னு சொன்னீங்களாக்கா, அதுக்கு என்னக்கா பண்ணணும்? எம்மா தாயே, நீ ஒண்ணும் பண்ணாண்டா, அதுவே பொங்கும். பொங்குன உடனே கொஞ்சோல இஞ்சியும் அந்த தூளையும் போட்டு காய விடு. ஏக்கா இஞ்சி தூள்லாம் போட்டோன்னா வெயிலையாக்கா போய் காய வைக்கணும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இப்பவே கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். ஏக்கா எதுக்குக்கா கோவப்படுறிய? நீங்க தானக்கா காய விடணும். நீ எம்மா தாயே, தூளை இஞ்சியும் போட்டோன்னே என்ன கூப்பிடு, அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ஏக்கா சரிக்கா கோவப்படாதீக்கா, அந்த போட்டுறேன் அவ்வளோத்தையும். ஐயே ஏதோ தூள் போடணும்னு சொன்னாவல்ல, என்ன தூள்? ஒருவேளை பீடி தூளா இருக்குமோ? அதையும் கேட்டேன்னா கோவப்படுவாவளா என்னன்னு வேற தெரியலையே. என்ன தூளை போட்டு டீ போடுவாவே? ஏக்கா நான் ஒண்ணு கேட்டா கோவப்பட மாட்டியல? சொல்லி தொலை. ஏக்கா இஞ்சி போடணும்னு சொன்னீங்க, சரி போட்டுடலாம். ஏதோ தூள் போடணும்னு சொன்னீங்களாக்கா, அது என்ன தூளுக்கா? இந்த செங்கல் தூளா இல்ல மண்ணு தூளா இல்லைன்னா நம்ம பீடி குடிப்பாவோ தெரியுமா, அந்த பீடி தூளா இல்லைன்னா மிளகா தூளா, என்ன தூளுக்கா போடணும்? ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இவ்வளவு போய் என்கிட்ட இன்னைக்கு தள்ளி
விட்டுட்டியே. ஏ கடவுளே, இன்னைக்கு யார் முகர கட்டையில முழிச்சேன்னு தெரியலையே. ஏக்கா ப்ளீஸ்க்கா அதை மட்டும் சொல்லியிருக்கா, நான் டாப்பா டீ போட்டுருவேன். கிழிச்சிட்டு போட்டா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஐயோ, பேசாம நானே இதுல தூக்கல தொங்கி செத்துடலாம் போல இருக்கே. ஏக்கா சொல்லுக்கா, என்ன தூளுக்கா போடணும்? மிளகா தூளாக்கா? சீக்கிரம் சொல்லுக்கா. இல்லைன்னா மஞ்சள் தூள் போடணுமோ ஒருவேளை? இவளுக்கு சமையல் சொல்லி கொடுத்து எனக்கே சமையல் மறந்துட போலயே. என்ன பைத்தியக்காரியாவே ஆக்கி விட்டுருவா போலயே. ஏன் நெட்டச்சி, டீ தூள் அள்ளி போடுடி. ஏக்கா அப்படிலாம் தூள் இருக்கா? டீக்குன்னு தனியா தூள் வேற இருக்கா? ச்சே, இது தெரியாம போச்சே. எங்கக்கா இருக்கு? அந்த ஸ்லாப்ல டீ தூள்னு எழுதி வச்சிருக்கேன் பாரு, அதுல இருக்கு, எடுத்து போட்டு தொலை. அதுவாச்சும் வாசிக்க தெரியுமா இல்லையா? என்ன கொல்லாதடி. ஏக்கா அதுல நான் சூப்பரா வாசிப்பேக்கா. நீங்க எழுதி தானே வச்சிருக்கீங்க, நான் தான் அள்ளி போடுறேன். ச்சே, இனிமேட்டு செல்லத்தாயக்காட்ட எந்த ஒரு டவுட்டும் கேட்க கூடாது. ரொம்ப கோவப்படுறாவ. ஐயோ, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கே. இங்க நின்னுட்டு இருந்தா எனக்கு கிறுக்கு வந்துரும். பேசாம இதுல உட்கார்ந்துருவோம். சுவையான இஞ்சி டீ, சின்ன பொண்ணு போட்ட இஞ்சி டீ. செல்லத்தாய்க்கா மூஞ்சே வாடி போச்சு. இந்த டீயை கொடுப்போம், கொஞ்ச நேரம் குடிப்பாவே. செல்லத்தாய்க்கா இந்தாங்கக்கா இஞ்சி டீ போட்டிருக்கேன், குடிங்க. ஏடி, இஞ்சி டீக்கு சீனிய போட்டியடி? எக்கோ சீனி வேற போடணுமோக்கோ, மறந்தே போயிட்டுக்கா. இருங்கக்கா இந்த போட்டு எடுத்துட்டு வரேன். எத்தனை ஸ்பூனுக்கா போடணும்? எம்மா தாயே, சீனியே போடாண்டா தா. அப்படியே குடிச்சுக்கிறேன். வேற எத்தனை ஸ்பூனுன்னு கேட்டு நான் 2 ஸ்பூன் சொல்ல போய் 2 ஸ்பூனை உள்ள போட்டு கொண்டு வருவா. தேவையா எனக்கு இதெல்லாம்? சரிக்கா இந்தாங்கக்கா, அப்படியே குடிங்க. என்னடி இஞ்சி டீன்னா இஞ்ச போட்டியா இல்லையா? எக்கோ இஞ்சி போட்டேனக்கோ, நல்ல பெரிய துண்டு போட்டேனே. இஞ்சி வாசனையே அடிச்ச மாதிரி இல்லையே. ஏக்கா இங்க தாங்க பாப்போம். இஞ்சி உள்ள போட்டேனே. அட பைத்தியக்காரி, இவன் என்ன டம்ளருக்குள்ள என்னத்தையோ தேடிட்டுலா கிடக்கா. செல்லத்தாய்க்கா அந்த பாருங்க, எவ்வளவு பெரிய இஞ்சி துண்டு போட்டிருக்கேன் பாருங்க. என்னடி இது? ஏக்கா நீங்க தானக்கா இஞ்சி போட சொன்னீங்க, அதான் நல்ல பெரிய துண்டா போட்டேன். ஏ எருமாட்டு பயவுல, என்னடி பண்ணி வச்சிருக்கா? இஞ்ச இடிச்சு டீக்குள்ள போடணும், அந்த ஆளு முழுசாவா போட்டு வச்சிருக்கா? தோலை கூட சிவாம அப்படியே போட்டிருக்கா. ஏக்கா என்னக்கா சொல்றியே? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏம்மா டீ போடுறது இவ்வளவு பெரிய வேலையா? ஏக்கா இஞ்சி தானக்கா போட சொன்னீங்க, அதெல்லாம் போட்டாச்சு. வேற என்ன? இந்த பாரு சின்ன பொண்ணு, நீ என் கோவத்தை ரொம்ப கிளறிட்டு இருக்கா. நான் ஒரு வேலையும் செய்யல. இதுக்கப்புறம் நீங்க இருந்தனா நடக்கிறது வேற பாத்துக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இனிமேட்டு என் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிடாத. ஏக்கா என்னக்கா சட்னி இப்படி சொல்லிவிட்டியே? ஏன்க்கா இப்படி சொல்றியே? நானே உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தந்துட்டு போறேன்க்கா. கவலையே படாதீங்கக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா முடியலனா. இந்த பாரு, ஒன்னாலதான் இப்ப எனக்கு தலை வலிக்கு. நீ போயிட்டனால எனக்கு அவ்வளவு வேலையை நானே செஞ்சு போடுவேன். மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. ஏக்கா கோவப்படாதீங்கக்கா. இஞ்சி டீ போட்டிருக்கலாம். இஞ்சி டீ போட்டிருக்க. முகரைய பாரு, முகரைய. இவளை என்ன பண்ணனே எனக்கு தெரியல. சரி, எப்படிதான் இவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி எப்படிதான் வீட்டுல இருக்கானு எனக்கு தெரியல. உன்னெல்லாம் வளர்த்தாங்களா இல்லன்னா அப்படியே செஞ்சாங்களா? ஏக்கா எங்க அம்மா என்ன 10 மாசம் சுமந்து பெத்தாவக்கா, என்ன செய்யலாம் செய்யல. மூளைய உனக்கு அந்த கடவுள் படைக்காம விட்டுட்டார் போல. மூளையா? ஏக்கா அது கூட எனக்கு செஞ்சு திங்கணும்னு ஆசைக்கா. ஆட்டு மூளைய என்னமோ ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்களே, அப்படி தின்னா டேஸ்டா இருக்கும்லக்கா. அதுவும் உங்ககிட்ட பழகணும்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுருக்குன்னு கோவப்படுறிய. ஐயோ, ஒரு வார்த்தை சொல்ல முடியல. எதை பார்த்தாலும் எட்டக்க மட்டக்க பேசிக்கிட்டு. ஏக்கா எனக்கு ஒரே ஒரு ஆசைக்கா. இந்த உங்க மிக்ஸி அழகா இருக்குக்கா, நீங்க அதுல தேங்காய் அரைக்கணும்னு வச்சிருக்கீங்களா? அதை மட்டும் நான் அரைக்கட்டுமாக்கா? நீயே புடுங்க வேண்டாம், மரியாதை பேரு. ஏக்கா எனக்கு மிக்ஸி நல்லா அரைக்க தெரியும்க்கா, நான் அதை மட்டும் அரைச்சு தின்ட்டு போறேன்க்கா. கிருன்னு ஒரு சவுண்ட் கேட்க பத்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்க்கா. அதுல மிக்ஸி அப்படியே கிடு கிடு கிடுன்னு ஆடும் பத்தியா. இந்த பாரு, மிக்ஸி அரைக்க தந்தனா அதுக்கப்புறம் பேர் வரல. ஏக்கா என்னக்கா சமையல் கத்துக்கணும்னு வந்தேன், எப்போ போவானே கேக்கிய. போய் அரைச்சு தோலை. அரைச்சிட்டு மரியாதை வீட்டை விட்டு காலி பண்ணிடுறோம் பாத்துக்க. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தா அவ்வளவுதான், அடிச்சுதான் பத்துவேன் பாத்துக்க. ஏக்கா போங்கக்கா, நான் இப்ப எவ்வளவு அழகா உங்களுக்கு தேங்காய் அரைச்சு தரேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன சமையல் செய்யணும்னு சொல்லுவியக்கா? சொல்லிட்டாலும் என்ன திருக்க சவுண்டே வர மாட்டேங்கி. எக்கா மிக்ஸி ரிப்பேர் ஆயிட்டா ஓட மாட்டேங்கிக்கா. ஏன் நெட்ட பயவுலா, முதல்ல சுவிட்ச போடு. ஐயா ஆமால, சுவிட்ச போட மறந்துட்டேன் பத்தியா. சரிக்கா அந்த சுவிட்ச போடுறேன். எக்கா உங்க மிக்ஸி சூப்பரா ஓடுதுக்கா. சீக்கிரம் அரைச்சு தொலைஞ்சிட்டு வெளியே போ முதல்ல. கோவப்படாதியக்கா, இருங்கக்கா அரைக்கிறேன்க்கா. அட்டே எப்பா என்ன அழகா அரைக்கி. எக்கா மிக்ஸி என்னக்கா இவ்வளவு வேகமா ஆடுது? எக்கா ஜார் கீழே உள்ள போதுக்கா. சின்ன பொண்ணு, ஜாரை கீழே போட்டாத, தேங்காய் அவளும் கொட்டி போயிடும். எக்கா கிர்றங்குதுக்கா, ஏதோ கரண்ட் சாக்கு வந்த மாதிரி இருக்குக்கா. எக்கா ஐயோ கீழே விழுந்துட்டுக்கா. கீழே போட்டு தொலைஞ்சிட்டியா? மண்ணா போயிட்டா. தேதியில போவா. என்ன சாவடிக்க நினை வந்திருக்க போலயே நீ. எக்கா தெரியாம பண்ணிட்டேன்க்கா. ஒன்னால அவ்வளவு தேங்காவும் வேஸ்ட். இது அவ்வளவு நான் இப்ப கிளீன் பண்ணி அவ்வளவு துடைக்கணும். சரி, 3 மணி நேரமா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு என்ன பண்ணனு எனக்கு தெரியல. ஏக்கா நானே அள்ளி தந்துட்டு அவளத்தையும் கழுவி வச்சுட்டு போயிடுறேன்க்கா. கோவப்படாதியக்கா.
நீ ஒண்ணும் பண்ணி கிளிக்காண்டா. எம்மா தாயே, நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்புனா போதும். சமையல் கிமையலன்ட்டு இனிமேட்டு என் வீட்டு பக்கம் வந்தானே காலை உடச்சு அடுப்புல வச்சிடறேன். ஏக்கா ரொம்ப கோவப்படுறியக்கா இருந்தாலும். நீ பண்ண வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் என்ன உனக்கு முத்தமா கொடுப்பாவே. ச்சே, ஆசையா சமையல் கத்துக்கிடணும்னு வந்தேன். எல்லாரும் இப்படிதான் பண்றாவ. ஒருத்தர் கூட நம்மளுக்கு சமையலே கத்து தர மாட்டேங்காவ. நீங்களாச்சும் எனக்கு கத்து தருவீங்களா நண்பர்களே? எதுக்கு என்ன பாடாப்படுத்தின மாதிரி இப்படி அவ்வளவு வரையும் பாடாப்படுத்தின இருக்கா? இந்த ஜென்மத்துல நீ சமையல் கத்துக்கிட மாட்டா. போமா தாயே போ. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? நீங்க கத்து தரலன்னா என்ன? என் நண்பர்கள் எனக்கு அவ்வளோ எனக்கு சமையல் கத்து தருவாவ. நண்பர்களே, நீங்க எனக்கு கத்து தருவீங்களா? இன்னைக்கு என்ன சாவடிக்கணும்னே வர வாங்கி என் வீட்டுக்கு வந்துட்டா போல. வெளியே போடி. இதுக்கு மேல நின்னா செல்லத்தாயக்கா காட்டடக்கு வந்து செத்து போனாலும் பேருவாவே. நம்ம பேருவோம். பழி எதுக்கு நம்ம மேல விழுந்துகிட்டு? போறா பாரு நெட்டச்சி. இவளை பார்க்கும் போதெல்லாம் சென்னிலே ஒரு அரை உடன் போல இருக்கு. நண்பர்களே, அடுத்தது உங்க வீட்டுக்கு தான் வரேன், சரியா? நல்லா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. சமையல் கத்து தாங்க, சரியா? முக்கியமா அந்த பூசணிக்காய் போட்டு மீன் குழம்பு அது யாருக்காவது வைக்க தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். மண்டையில மசாலா இருக்கா இல்ல என்ன இருக்குன்னு தெரியல. சேர்ந்துருக்கா பாரு வந்து. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிட்டு போ. ஹாய் பானுமதி, ஹாய் மரிய செல்வம், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் விஜி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சுபாஷ், ஹாய் நிவேதா, ஹாய் சாய் விவேகா, ஹாய் அமுதவல்லி. நண்பர்களே, இந்த சின்ன பொண்ணு உங்க வீட்டு பக்கம் வந்துட போறா. வந்தானாக்கி வெளியே அடிச்சு பத்தி விட்டுருங்க. இல்லனா இப்படிதான் கிச்சனை கோணைக்கு கிண்டி வச்சுட்டு போயிருவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.